மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஏய், இங்க தள்ளி வா. ஓடுதா? நீ வட்டிக்கிட்டு இருக்க, இங்க வா. அது அங்க ஓடிட்டு எங்க வா. புடிச்சதான் வருவியா? புடிச்சதான் வருவான். பூச்சா இங்க ஒண்ணு புடிச்சிட்டேன், அங்க வா. மூளை யூஸ் பண்ணணும். மூளை இருந்து எவ்வளவு தூரம் ஓடி இருப்பியா சொல்லி பாப்போம். இந்த மூச்சு வாங்க வந்திருக்க. ஆனா நான் புடிச்சிட்டேன்ல. ஏன்டி மூச்சு வாங்குது? ஓட்ட ஓடிருக்காமல. அது எப்படி நாடு உங்ககிட்ட தானா வந்துச்சோ? ஆமா, வேற செக் பண்ணி பாரு. அதுக்கு என் மேல காதல் ரொம்பயா. எக்கச்சக்கம் காதமா அதுக்கு என் மேல. ஒண்ணு இல்ல, இங்க வாடான்னு வந்து அப்பிக்கிட்ட. நான் வரட்டு நாட்டுக்குட்டி மட்டும் அப்படியே ஓடிச்சு. நீ கொலை வழியில வரட்டினா அது இங்க நம்ம கசா கடைக்கு அனுப்புதோல நினைச்சு பயந்துட்டு முழுசா வச்சு தின்றுவாளோ நினைச்சு பயந்துட்டு பாத்துக்க. ரொம்ப பேச வேண்டாம். நான் ஒன்னும் அப்படி நினைச்சா வரட்டலையா? சத்தியமா சொல்லி எப்படி 5 கிலோ தேர்ந்துட்டு நீ வரட்டல. அப்படி நிஜமா? நீங்க வஞ்சிக்கமா நான் புடி. நான் நக்கல் பண்ணுவியா? சரியில்லை. அப்படிதான் நீ நக்கல் பண்ணுவேன். புடி. 5-6 கிலோ தேரும்பளுக்கு. அப்பலாம் நான் ஒன்னும் நினைக்கலன்னா. சரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எனக்கு. டே ஆட்டுக்குட்டி, உனக்கு போறதுக்கு ஆளையில. டே அவன் கசப்பு கடை விட மோசம்டா. அவன் இடுப்புல இத்தோம் நீளம் இத்தோம் தண்டில இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கா. அவன் கிட்ட போய் தூக்கி கொஞ்சம் சொல்லி போயிருக்க. நான் பாசத்தை தூக்கம் தான் ஓடுதேன். நல்லதுக்கு காலையில நீ நிறுவிச்சிட்ட பத்தியா? அதான் நீங்களாம் சோவர் கதை பத்தன போவிய. நீ ஆட்டுக்குட்டிய கொஞ்சிட்டியா இல்ல என்ன அறுத்து கிழக்கியா? சரி நான் ஆட்டுக்குட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு போறதுக்கு ஆளே கிடைக்கல. நல்லா இருக்கு. நிறைய கொடுக்கணும். என்ன எதை கத்துன மாதிரி இருந்துச்சு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்படின்னு கத்துன வந்துச்சு. அப்படியா கத்துன? அப்படியா கத்துனேனாவா? அப்படியே விட பயங்கர அப்பியாய் மாதிரி இருந்துச்சு. பயந்துட்டேன். பயந்துட்டியா? இதென்ன பயப்படுறாளே? பயந்துட்டேன். நீ வாமா. சொல்ல குட்டி, எக்கொன்ன குட்டி, எப்பவுமே குட்டி கட்டி பிடிச்சிருவேன். உன்னை விடவே மாட்டேன் கட்டி பிடிச்சிட்டு. வெளியில போலாமா? வெளியில போலாமா? வெளியிலயா? வெளியில போலாமா? வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். அப்போ நான் கூட்டு போட்டா? சரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல கூட்டு போறேன். சரியா? சரி இந்த ஆட்டுக்குட்டி கூட நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் எல்லா பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? சரி. சரியா? சரி.
பாதுகாப்பு பல மடங்கு இருக்கட்டும். எல்லாத்தையும் சுத்தி முத்தி எல்லாத்தையும் கண்காணிங்க. நீ போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கூட கரெக்டா இருக்கும். அவன் நினைச்ச இடத்துக்கு நான் போறது இல்ல. நான் நினைக்கிற இடத்துக்கு தான் நான் கூட்டு போறேன். சரிண்ணே, சரி. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் கூடயும் கரெக்டா பண்ணிருங்க. அதெல்லாம் ஏற்கனவே எல்லாரும் கூட பண்ணிட்டோண்ணே. அவன் இங்க வர்றது போறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்புறம் அவன் அண்ணா, அவனை பத்தி விசாரிச்சோம். அவன் இது வரைக்கும் எல்லா பேக்ரவுண்டோட தான் இருந்திருக்கான். ஆனா அது என்ன, அவன் உண்மையிலே இப்ப விரும்புறான் போலுக்கு. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, ஆனா இது கொஞ்ச நாளைக்கு தான். இது ஒரு மோகம். சின்ன பொண்ணு அழகா இருக்கா, மோகம். அதனால எல்லாத்தையும் விட்டு வெளியில வந்திருக்கான். சொந்தமாயிட்டானா மறுபடியும் பாலிய குட்டி காதை தட்டிங்க மாதிரி தான் மாறிடுவான். வாய்ப்பு இருக்கு 100%. எதுக்கும் அவன் மேல ஒரு கண் இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, அவன் அடிக்கடி இந்த சைடு வரான். எங்க உறவை பத்தி நல்ல நண்பர்கள் நினைக்கிறான். அவ்வளவுதான். காலேஜ் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். என்னன்னு காரணம், அவன் தங்கச்சி யாரும் என் வெளியில வரக்கூடாது. நான் போற வெளியில எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அவளுக்கு ஒரு முட்டு போட்டு வைங்க. ஓவரா என்ன முட்டு போடலாம்னு வச்சிருக்கான். ஆரம்பத்திலேயே போட்டா உசாரிடக்கூடாதுல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சீக்கிரம் அதுக்கு தடையை போடுங்க. சரி சரி, அவ வந்துட்டு இருக்கா. சீக்கிரம் கிளம்புங்க. சரிண்ணா. பாதுகாப்பு பல மடங்கு இருக்கணும். பக்குவா இருக்கு. சரி. சொல்லுங்க மாமா. எல்லாம் சரிதான். ஆனா பார்த்து நடந்துக்கோங்க. இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது இல்ல. உங்க வயசு அப்படி. மாமா, எப்பேற்பட்டவனும் பொண்ணுலதான் விழுந்திருக்கான். பொண்ணுல விழுறவன் இந்த கிங்ஸ்னு இல்ல, எவனும் விழுவான். நான் விழ மாட்டேன். தப்பான விஷயத்துல விழ மாட்டீங்க. காதல்ல விழுந்துட்டீங்கன்னா மாமா. இல்ல, உங்க வயசு அப்படி. பொம்பளை பின்னாடி போறவன் இந்த கிங்ஸ்னு இல்ல. தப்பா சொல்லல. கொஞ்ச நாளா உங்க நடவடிக்கை மாறி இருக்கு. எஸ். இல்ல இல்ல மாமா, இல்ல. மறந்துடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்கு. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். நமக்கு இந்த பொண்ணு யாருன்னு முழுசா தெரியாது. இவளை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் பிளான் போட்டிருக்கோம். நீங்க இல்ல இல்ல மாப்பிள்ள, கொஞ்ச நாளாவே நீங்க இல்ல மாமா. இல்ல மாப்பிள்ள, கொஞ்ச நாளாவே நீங்க மாறிட்டா இருக்கீங்க. எவ்வளவு கருணை மாட்டா இந்த மனுஷன். இதை கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேன்னு இந்த பொண்ணு பின்னாடி போய் நிறைய மாறி இருக்கீங்க. இல்ல மாமா, இல்ல மாப்பிள்ள, உங்களுக்குள்ள மாற்றம் வந்திருக்கு. நமக்கு இன்னும் இந்த பொண்ணை பத்தின எந்த முழு விவரமும் தெரியாது. காதல்ல விழுந்துடாதீங்க. இல்ல மாமா, இல்ல இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் உங்களை பார்த்தேன். நீங்க அந்த பொண்ணை ரசிச்சு பாக்குறீங்க. உங்களுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கா? இல்ல இல்ல மாமா. ஒரு ஆணை பத்தி நமக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு 5 நிமிஷத்துக்கு மேல பார்த்தாலே அவ நமக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். நீங்க வச்சக்க நாங்க 1/2 மணி நேரமா பாத்தீங்க. அதுவும் 1/2 மணி நேரமா முழுசா ரசிச்சு பாத்தீங்க. நம்ம இல்ல, கிங்ஸ் அப்படி ஒரு பொண்ணை ரசிச்சு பாக்குறாருன்னு. இல்ல இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க மாப்பிள்ள. நீங்க ரசிச்சு பாத்தீங்க. இல்ல மாமா, வந்த வேலையை மறந்துட வேண்டாம். உசுறு காத்துட்டு இருக்கு. சரி, தனிமை நிறைய கிடைக்குது. தப்பு பண்ணிடாதீங்க. நீங்க யாருங்கிறதையும் மறந்துட வேண்டாம். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம என்ன வேலையை வந்தோமோ அதை முடிச்சுட்டு கிளம்பலாம். வந்துட்டா வர. சரி, நாங்க பின்னாடி வரோம். மெதுவா மெதுவா வர வேண்டியது என்ன? நான் மெதுவா தான் வந்தேன், பாவடை தட்டிட்டு. சரி, போலாமா? ஒரு நிமிஷம், என் கால்ல இதை இடிச்சிட்டு இருங்க, நான் வரேன். சரி. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இது குனிஞ்சு என் கொலுசு பிஞ்சிருக்கான்னு பாருங்க. என்னது? என் கால் கொலுசு பிஞ்சிருக்கான்னு பாருங்க. சரி. என்ன? கீழே பாருங்க. என்ன பாத்தீங்களா? இப்போ பார்க்கறேன். சீக்கிரம். நான் வேணா இன்னும் கொஞ்சம் மேலத்துல ஏறட்டா? இல்ல, வேண்டாம், வரேன். இருங்க, வரேன். பிஞ்சிருக்கான்னு பாருங்க. எனக்கு தெரியலையே. நல்லா பாருங்க. அது இல்ல, எனக்கு தெரியல. ஐயோ, பிடிச்சு இழுக்குது பாருங்களேன். இல்ல, எனக்கு தெரியல. என்ன
ஒன்றும் இல்லை போமா, அது ஒன்று சரி, கார்ல போய் பார்த்துக்க. சரி. சரி வா. நான் நிறைய இடத்துக்கு கூட்டு போறேன்னா. சரி. எங்கோடி கூட்டு போற? சத்தக்கட்டா வரணும், இதெல்லாம் எனக்கு தான் தெரியும். நான்ல கூட்டு போறேன். சரி. இங்கோடி போனாதான் சூப்பரா இருக்கும். பயப்படாதீங்க சரியா, நான் பத்திரமா கூட்டு போயிருவேன். பயந்தீங்கல்ல? பயந்தீங்களா? சரிதான், சரி கூட்டு போ. இது கொஞ்சம் தரணும். வாங்க வாங்க வாங்க. எப்படி நெல்லிக்காய் புளியங்கெல்லாம் இருக்குது, வாங்கிட்டே போயிருவோம். ஏய், இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்க? உனக்கு இதெல்லாம் தெரியாதே, சத்த கட்டாம இருங்க. தாத்தாய் சொல்லுமா. மாங்க புளியங்காய். எதுக்கு இதெல்லாம்? அப்படி கேட்கக்கூடாது. சரியாம்மா, அப்படிலாம் கேட்கக்கூடாது. கல்லைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எப்படி இருக்கும் தெரியுமா? அதுவும் எங்க தாத்தாக்கெல்லாம் ஸ்பெஷல். நம்ம வேற கடைக்கு போங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஓகே? மாங்காய், நெல்லிக்காய், புளியங்காய், அன்னாச்சிப்பழம் எல்லாம் 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 இங்கே தான் கிடைக்கும். எல்லாம் எல்லாம் இங்க தான் கிடைக்குமா? எஸ், எல்லாம் 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 இங்கே தான் கிடைக்கும். ஓ சரி சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வா. அப்படி சொல்லக்கூடாதுண்ணா, வாங்கி சாப்பிடுவோமான்னு சொல்லணும். ஹேய், இல்ல நீ சாப்பிடு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது, அப்புறம் எனக்கு கோவந்துடும். எனக்கு மிரட்டுத. மிரட்டல சொன்னேன், அப்படியே சொல்லக்கூடாதுமான்னு சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்லதை வாங்கி தரேன். நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு கோவந்துடும். என்ன புளி மாங்காய் சைக்கோ மாதிரி மாறுத? அதோட டேஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா கேட்டேன். அதோட டேஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்போ எனக்கு கோவந்துடும். அப்புறம் குலக்கறியை மாத்திரக்கூடாது. ஆஹா, ஒரு புளியும் மாங்காக்குமா உனக்கு இவ்வளோ கோவம் வருது? என்ன சாதாரண என்னங்க எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? சரிம்மா, நீ வாங்கி தண்ணே, நானும் சாப்பிடுறேன். அப்படி சொல்லணும், ரொம்ப மூச்சு வைக்கக்கூடாது, ஓகே? சரி. தாத்தா நேரா தாத்தா 2 ரூபாய்க்கு கொடுங்க தாத்தா. 2 ரூபாய்க்கு? அதுக்கு மேல இதை திட்டு கொடுத்து வாங்க கூடாது, 2 ரூபா தான் வாங்கணும். சப்பா. ஆனா சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரி. இருங்க, அப்படியே வாங்கி தின்னுட்டே போவோம். எதுக்காக தள்ளி தள்ளி போறியா? பரவாயில்லம்மா, நான் அங்கேயே இருக்கேன், நீ அங்கேயே இரு. பரவாயில்ல, ஒண்ணு இல்ல, எங்க தள்ளி வாங்க. இல்லம்மா பரவாயில்ல, இது நல்ல காத்து வருது, நல்ல காத்து வருது, இல்ல இதுல இருக்கு. ஐயோ பரவாயில்ல, இந்த சைடு வாங்க, இங்க நல்லா ரசிச்சு பார்க்கலாம். இங்க வாங்க, எப்படி இருக்கு நம்ம ஊர் கோலம்? கோலம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர். எனக்கு தெரியும், நல்லா தான் இருக்கும். சரிக்கு தள்ளி வாங்களே, வேணா துண்டு எடுத்துக்கிறீங்களா? நீ கேட்டதே பல்லல குசுது, போதும். அது டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். அது முழுசா கடிச்சிங்க கூடாது, அப்படி கொஞ்சம் எடுத்து அப்படி கடிச்சிட்டு அப்படி உதப்படும். அந்த வத்தல் உப்பெல்லாம் உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அந்த மாங்காய் அப்படி புடுக்குன்னு அப்படி கடிச்சு திட்டோம்னா அது தனி டேஸ்ட். அது கடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி துண்டை கடிச்சிடணும். அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். வேற டாபிக் பேசுவோமா? புளியங்க தின்றிருக்கீங்களா? முடியலையே. புளியங்க புளி எப்போ டேஸ்டா இருக்கும். புளி குறைச்சு தின்றிருக்கீங்களா? வேற டாபிக் பேசுவோமா? நெல்லிக்காய் தின்றிருக்கீங்களா? அரி நெல்லிக்காய். ஐயோ, என்கிட்ட உதவாங்க தான் போறா. அது உப்பு மற்றபடி எல்லாம் பட்டு கோவரை போட்டு 5 நிமிஷம் கழிச்சு தின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இவன் இன்னைக்கு அடி வாங்குவான்னு தான் நினைக்கிறேன். மாங்க மாங்க புளியங்க புளியங்க நெல்லிக்காய் நெல்லிக்காய். இத பாத்துக்கிட்டே இது இருந்தா ரெண்டு வெறுப்பேத்துவா. ஒரு வாட்டி சொல்லலாம், ஒயாவா அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் போய் எடுக்க போறேன். ஏய், எடுக்க போறியா? ஆமா, நான் எடுக்க போறேன். வழி விடுங்க. வேண்டாம். ஒண்ணு வேண்டாம், என் மாங்க எனக்கு வேணும். ஏய், வேண்டாங்க வா. முடியாது. வேண்டாங்க வா, நான் வேற வாங்கிக்கலாம் வா. ஏய், அது தண்ணிக்குள்ள வந்துட்டு. இல்ல, கரையில தான் விழுந்திருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி இரு, நான் எடுத்து வரேன். கடிச்சிச்சா? ஏய், பூசட்டி நீ, நான் அங்கலத்துக்கு வீசுனேன். நான் சரி அங்க போய் எடுத்துட்டு வரேன். வழி விடுங்க. ஏய், சவுதியா கிடக்கு, வா மேல போலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிடுவேன். சொன்னா கேளு, சவுதியா இருக்கு, சொன்னா கேளு. அதுல நான் போயிடுவேன், நீங்க இதுல நில்லுங்க, நான் போயிட்டு வரேன். சொன்னா கேளுன்னு சொல்றல. முடியாது. ஏய், சொன்னா கேளு வா. என்ன சொல்லிக்கிட்டு தானே இருந்தேனா? ஏய், நீ அங்கே வர வாழ.
இரு ஒண்ணு இல்ல, நான் வாரேன். அன்னைக்கு எதுக்காக இவ எனக்கு சொந்தமானவான்னு சொன்னீங்க? அது நீ உண்மையிலேயே அவனை விரும்புறியா? அது நான் கேட்டதுக்கு பதிலே. உண்மையிலேயே நீ அவனை விரும்புறியா? நான் கேட்டதுக்கு பதிலே. நான் கிட்டக்கு நீ சொல்லவே இல்ல. இவ எனக்கு சொந்தமானவான்னு சொன்னீங்களே, அது இல்ல, நான் தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன். நீ எப்படி அவனை லவ் பண்ண? எப்போ தெரியும் உனக்கு அவனை? சொல்லுங்களேன். அது நீ சொல்லு. இல்ல, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. சொன்னீங்களே இவ. ஆமா, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதான் அப்படி சொன்னேன். அந்த கவனி பையன் நான் ஒப்படைக்க முடியும், அதான் எனக்கு சொந்தமானவா, எப்படி அப்படி பண்ண முடியும்னு கேட்டேன். நான் கேட்டே போக சொல்லல. அவனை எப்படி விரும்புற? உண்மையிலே விரும்புறியா? எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? அது ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ லவ் பண்ணுவேன்னு. உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. அன்னைக்கு நீ சொன்ன நான் ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு எந்த ஃபீலும் இல்லையா? எனக்கு என்ன ஃபீல்? ஆனா நல்ல பையனா கொஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கலாம். எனக்கு என்னமோ அவன் சரியா படல. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன தன்னை நம்பி வந்தால கூட காப்பாற்ற முடியல, அவன் என்ன ஆம்பளை? அது மட்டும் இல்ல, தான் காதலிக்கிற பொண்ணை பத்தி மத்த ஆம்பளை கிட்ட போய் புகழ்ந்து பேசியிருக்கான். அடிப்படை இங்கிதான் கூட உனக்கு தெரியல. காதலியோ மனைவியோ தனக்கு மட்டும் தான் சொந்தம் நினைக்கிறவன் தான் ஆம்பளை. தனக்கு மட்டும் சொந்தமானவளை பத்தி அடுத்த ஆம்பளைங்கிட்ட பேசியிருக்கான். அவ அழகு தான் ஒருத்தனுக்கு மட்டும் தான் சொந்தம் நினைக்கிறவன் தான் ஆம்பளை. அவளை ரசிக்கதும் அவளை பத்தி மற்றவங்கிட்ட பேசாம இருக்கிறவன் தான் ஆம்பளை. எப்போ உன்னை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட வர்ணிச்சு பேசினானா அவன் லைக் பண்ண மாட்டான். ஏதோ எனக்கு தோணுச்சு, பாத்துக்க, அவன் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான். நீ அழகா இருக்க, நாளைக்கு அதையும் அவன் மூலத்தனமா பயன்படுத்திடுவான். தனக்குன்னு பிறந்தவளை அவன் மட்டும்தான் ரசிக்கணும். அவளுடைய ஒவ்வொரு அசைவு, அவளுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் அவன் ஒருத்தன் தான் ரசிக்கணும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி, ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு, வா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கத்துல தான். சரி வா, எங்க? எங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு, உள்ள போலாம் வா. இப்படி ஈர ட்ரெஸ்ஸோடய சுத்த முடியும்? வா. இல்ல வேண்டாம். பரவாயில்ல வா வா. சரி, மனசு எதையும் போட்டு குழப்பிக்காத, சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். என்ன கலகலன்னு பேசிட்டு வருவ, இப்ப அமைதியா வர? ஒண்ணு இல்ல. நான் உன் காதலை பத்தி பேசினதா? ஏதோ என் மனசுல போட்டது நான் சொல்லிட்டேன். காதலிக்கிறது தப்பு இல்ல, காதலிக்கிறவன் சரியா இருக்கணும்ல. நம்ம எதிர்காலம் நாம தான் சரியா முடிவெடுக்கணும். நான் காதலிக்கிறதே உங்களை தான். நான் சரியான நபரை தான் தேர்ந்தெடுத்தேன். ஆனா என்ன, அந்த காதல் தான் எனக்கு கை கூடாது. எனக்கு அவன் சரின்னு படல, அதான் சொன்னேன். பொறாமெல்லாம் நினைச்சிடாத. ஏன்னா இப்போதான் அட்வைஸ் பண்ண அப்படித்தானே நினைப்பீங்க, அதான். சரி விடு, நான் சொன்னதெல்லாம் மறந்துடு. ஏதோ என் மனசுக்கு பட்டுச்சு நான் சொல்லிட்டேன். மத்தபடிலாம் எதுவும் இல்லம்மா, மத்தபடிலாம் எதுவும் இல்லை. சரி, என்ன எனக்கு எனக்கு புத்தி இப்படி போகுது. இவளுக்கு எனக்கு என்ன இல்ல, நான் இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாமா சொன்ன மாதிரி நான் இவ தப்பா தான் பாக்குறேன். லியனா, லியனா, என்ன? ட்ரெஸ் இல்ல, ஒண்ணு இல்ல. நான் யாரையுமே நினைக்க போறதில்ல, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்களை நினைச்ச இடத்துல நான் வேற யாரையும் நினைக்க போறதில்ல. காலத்துக்கு உங்களை நெஞ்சில சுமந்துக்கிட்டு இப்படியே வந்துடுவேன். இப்பெல்லாம் உங்க கூட நான் வெளியில வரது அது எனக்காக தான். காலத்துக்கு அந்த நினைவுகள் எனக்கு வேணும்ல, இந்த நினைவுகளோட நான் வாழணும்ல, அதான் அதான் தைரியமா உங்க கூட வருவேன். என்ன? இல்ல, அந்த சைடு பார்க்கலாம் வந்து. சரி, நான் வேணும் அந்த சைடு போறேன். ஆமா,
வா. இருங்க, நான் வந்து போறேன். ம், பார்த்து. நான் இந்த சைடு இருந்துக்கிறேன். சரி, பார்த்து போ. ஐயோ, என்ன வேலை பண்ணிருக்க? நான் ஏன் இப்படி நடந்துக்கிடுது? இவளுக்கும் எனக்கு என்ன? நான் ஏன் இவகிட்ட இப்படி நடந்துக்கிடுது? மாமா சொன்ன மாதிரி தானா? இல்ல, கிங்ஸன் அப்படிப்பட்டவன் கிடையாது. இல்ல, கிங்ஸன் அப்படிப்பட்டவன் கிடையாது. இல்ல, நான் தப்பா எதுவும் பார்க்கல. இறங்குற இடம் வந்துட்டு. சரி, அவரு தெரியாம இடுப்புல கை வச்சாரா, தெரிஞ்சு வச்சாரா? இல்ல, தெரிஞ்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. காதலை வெளிப்படுத்தியும் கூட அவர் காதலை ஏத்துக்கல. காருக்குள்ளே நீரு, நான் வரேன். சரி. 2 செகண்ட் பொறு, நான் வரேன். டிரைவர் ஒன்னு போட்டுங்க. இப்ப இரு, நான் வரேன். சரி. என்ன, நீ சொன்ன மாதிரி எல்லாரும் படம் கரெக்டா பண்ணிட்டோம். சந்தேகம் வராம நீ தான் பாத்துக்கணும். இல்ல, அவளுக்கு எந்த சந்தேகமும் வராது. நீங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் வேலை முடியுமோ சீக்கிரம் வேலை முடியணும். அதெல்லாம் நாங்க பாத்துருவோண்ணே. அது எப்படி நீ கூப்பிட்டோன்னா சந்தேகப்படாம இங்க வந்தா? ஏன் அப்படி கேக்குற? என்னண்ணா, என்ன எந்த நம்பிக்கையில இவ்வளவு தூரம் வந்திருக்கா? ஃப்ரெண்டா நினைக்கிறல்ல, அதனால இருக்கலாம். அண்ணே, அப்பெல்லாம் ஃப்ரெண்டா நினைச்சா கூட இவ்வளவு தூரம் வரமாட்டாங்கண்ணே. இல்லடா, ஃப்ரெண்ட் தான் நினைக்கிறா. இல்லண்ணே, அதையும் தாண்டி உன் மேல ஏதோ நம்பிக்கை இருக்கு. சும்மாலாம் ஒரு ஆணை நம்பி ஒரு பொண்ணு எல்லாம் வரமாட்டா. அதானே உண்மை. நீ கூப்பிட்டா வந்துட்டா, இது நம்புற மாதிரியான இருக்கு. அதையும் தாண்டி உன் மேல ஏதோ நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையா இல்ல பிரியமா? இவ்வளவு தூரம் நம்பிக்கையில கார்ல உன் கூட தனியா வந்திருக்கானா? அண்ணே, எல்லை தாண்டி போயிடாதண்ணே. என்னடா சொல்ற? எல்லை தாண்டி போறேனா? நீ எல்லை தாண்டி போற போய் தானே அவளுக்கு இவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கு. நான் சொல்றது நீ அதிக நம்பிக்கை கொடுத்திருக்கன்னு சொல்ல வந்தேன். ஏதோ உணர்வுபூர்வமான ஏதோ உணர்வை நீ கொடுத்துருக்க. எனக்கு குழப்பாதீங்கடா. நான் பார்க்க வேண்டிய நீங்க பார்க்க கூடாம பண்ணிருவீங்க போலுக்கு. இல்லண்ணா, அப்பெல்லாம் லேஸ்ல எந்த பொண்ணு நம்ம நம்பிதான் வரமாட்டா. அதிகம் மீறி இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணு உன் கூட வந்திருக்கானா, அவளுக்கு எல்லாத்தை விட மேலான ஒரு நம்பிக்கை உன் மேல இருக்கு. ஏதாவது உன்கிட்ட சொல்லியிருக்காங்களாண்ணே? அவ என்கிட்ட காதலோட இருக்குது. இல்ல, அது பொண்ணு கேஷுவலா தான் பழகுது. கேஷுவலா பழகுன மாதிரி தெரியலையே. நான் கூட பாத்திருக்கேன். செகண்ட் வாங்காம நீ தானே பாக்குறா? அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் இல்ல. நீ தப்பா நினைக்க. சரிண்ணே, பாத்துக்க. ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கிட்ட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறானா, அதான் சந்தேகமா இருக்கு. நிஜமாவே அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருக்கானே. டேய், அந்த பொண்ணுதான் இன்னொருத்தனை விரும்புறல, உங்களுக்கு தெரியுமா? அதுவும் சந்தேகமா தான் இருக்கு. உண்மையில அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புதாளா? ஆமா. சரிண்ணே, சரி. எல்லாரும் படம் சரியா இருக்குல்ல? ஏன் பதறுதான்? அண்ணன் பதறுதானே? சே, அண்ணன் அந்த ஒன்றும் பண்ண மாட்டான். அண்ணனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காது. அண்ணன், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு தெரியும்ல? டேய், நான் எதுவும் பண்ணலடா. இல்ல, பாத்துக்க, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அத நீ சீக்கிரம். டேய், நான் எவக்கிட்டையும் அப்பெல்லாம் போய் விழ மாட்டேன். நீ விழ மாட்ட, பாசம் வச்சுட்டேன்னா? ஆமாண்ணே, நீ விழ மாட்ட. ஆனா பாசம் வச்சா உனக்கு எடுக்க தெரியாது. எனக்கு எவன் மேலேயும் எந்த பாசமும் இல்ல. தேவையில்லாம எதுவும் பேசி குழப்பாதீங்க. கிளம்புங்க, எல்லா வேலையும் முடிஞ்சது இல்ல. நான் மிருகம் தான், நான் அடக்க. என் மனசுல எவ்வளவு லேசில வர முடியாது. அப்படிதான் இவ்வளவு பெரிய கல்லஞ்ச உடம்புக்குள்ள எவ்வளவு வர முடியாது. பாறையே உடைச்சிருக்கிற திறமை பெண்ணுக்கு உண்டு. பாறாங்கல்லையும் பஞ்சு மாதிரி மாத்துற திறமை பெண்களுக்கு உண்டுன. நீ பாறாங்கல்லையும் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பஞ்சு பட்டா போதாது, பத்திக்கு வாய்ப்பு இருக்குன்னு. எனக்கு அப்படியே லேசா எந்த பொண்ணு மேலே வராது. கிளம்புங்க. இப்படி பேசுறீங்க? நான் சொல்லிட்டு தான் போனேன். இல்ல, சொன்னேன். எச்சரிக்கவே சொல்றேன், திரும்ப சொல்றேன். இந்த பாறாங்கல்லுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த பாறாங்கல்லுக்குள்ள எவ்வளவு வர முடியாது. இங்க எவ்வளவுக்கு இடம் இல்ல. இங்க எவ்வளவு குடியிருக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி செத்து போன இதயம். எங்க அவ்வளவு லேசில யாரும் வர முடியாது. சாரிண்ணே. பிளீஸ், வந்த வேலையை முடிச்சிரு. இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. உண்மையா பொய்யா கண்டுபிடிச்சிட்டு கிளம்பிடலாம். சரிங்க மாமா, எனக்கு இந்த சொத்து சுகம் எதுவும் வேண்டாம்.
எனக்கு ஏன் சொத்து கிடைச்சா போதும் மாமா. நம்புங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, எனக்கு அது சரிங்க மாமா. எப்படி உங்களுக்கு திடீர்னு அந்த பொண்ணு மேல சந்தேகம் இருக்கு? காரணம் இருக்கு. அந்த பொண்ணு எப்படி நம்ம வாழ்க்கையில வந்தா? எங்க இருந்தவா எப்படி நம்ம தேடி வந்தா? நமக்கு ஏன்டா திடீர்னு அந்த பொண்ணு மேல அவ்வளவு சந்தேகம் வரணும்? எல்லாமே இங்க ஒரே குழப்பமா இருக்குடா. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா சீக்கிரம் தெரிஞ்சுட்டு இங்க இருந்து போகணும்டா. முடியல. அந்த வீட்டுல இருக்க அக்கா வேற எனக்கு கல்யாணம் சொல்லும் போது நான் தட்டி கழிக்கும் போது என் மனசு போடுற பாடு எனக்கு தான் தெரியும். கவலைப்படாதீங்க. என் இடத்துல இருந்து பாரு, உனக்கு புரியும். ஒட்டு மொத்தமா இழந்திருக்கோம். போகணும், சீக்கிரம் இங்க இருந்து போகணும். என்னால முடியல. திரும்ப சொல்றேன், காதலுக்கு எதுன்னு போயிடாதீங்க மாப்பிள்ள. சத்தியமா போக மாட்டேன் மாமா. சத்தியமா போக மாட்டேன். சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இல்ல பயமா இருந்தது அதான். நம்புங்க மாமா. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. ஒரு பொண்ணு மேல அவ்வளவு லேசெல்லாம் காதல் வராதுல்ல. அந்த பொண்ணுகிட்ட இருந்து நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா மட்டும் தான் காதல் வரும். மாமா நான் கேட்கன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. அது இல்ல வேண்டாம் மாமா கிட்ட இதை சொன்னு பயப்படுவாரு. இல்ல மாமா ஏதோ சொல்ல வந்தீங்களே என்ன? ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல. சரி, நமக்கான விடை கிடைச்சா நம்ம கிளம்பிடலாம். சரிங்க மாமா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். எப்பதான் இந்த மர்மம் முடிச்சு அவ்வளோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வழியாவது உண்மை தெரிஞ்சிடாதானே மனசு ஏங்குது. தூக்கம் இல்ல. சீக்கிரம் கண்டுபிடிச்சவன் நிம்மதியா இங்க இருந்து கிளம்பலாம். சரி மாப்பிள்ள. இல்ல, நான் அவளை காதலிக்கல. ஆனா நான் ஏன் தப்பா பாக்குறேன். இது வரைக்கும் எனக்குள்ள வராத ஒரு உணர்ச்சி, ஆசை ஏன் அந்த பொண்ணுகிட்ட வருது? இது காதலா இல்லைன்னா ச்சே. வேண்டாம் வேண்டாம். இந்த மனசே எனக்கு இருந்திருக்க கூடாது. எனக்கு இந்த மனசே தேவையில்லை. தெய்வமே, என்ன பாறாங்கல்லாவே இருக்க வச்சிரு. எனக்கு எந்த உணர்ச்சியும் வேண்டாம். என்ன மிருகமாவே வச்சிரு. எனக்குள்ள எந்த உணர்ச்சியும் எந்த உணர்வும் வேண்டாம். நான் சில வேலைகள் செய்யறதுக்காகவே படைக்கப்பட்டவன். நான் சில வேலைகள் செய்யறதுக்காகவே படைக்கப்பட்டவன். எனக்கு காமம் காதலும் உணர்ச்சி எதுவும் வேண்டாம். என்ன மனுஷனா இருக்க வைக்காத. நான் மனுஷன் இல்ல. நான் மனுஷன் இல்ல. நான் வந்த வேலையை முடிக்க வந்தவன். நான் வேலை செய்ய வந்தவன். எனக்கு இந்த உணர்ச்சி எதுவும் வேண்டாம். என்ன மிருகமாவே வச்சிரு. நான் கேட்கறது அது மட்டும்தான். நான் மிருகம், நான் மிருகம், நான் மிருகம், நான் மிருகம். இல்ல, இது காமன்னா நான் வேற இடத்துக்கு போறேன். இல்ல. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கேக்க? இரு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் ஆகுது, நீங்க வரவே இல்ல. நேரம் ஆகுது. நான் சாயங்காலம் 3:30 வீட்டுக்கு போகணும். சரி. நாம எங்க வந்திருக்கோம்? ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருந்ததே. அப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நீ இவ்வளவு நினைக்கவே இல்லையா? எங்க கூட்டு போயிருவீங்க? அதான். அவ்வளவு நம்பிக்கையா? சரி வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். சரி. இது யார் வீடு? எங்களுக்குள்ளதான் கெஸ்ட் ஹவுஸ். வேணா சுத்தி பாரு போ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோறு பொங்கிட்டு இருக்கேன். சாப்பிடுறதுக்கா? ஆமாமா, சாப்பிடுறதுக்கு. கொஞ்சம் சாம்பார் சோறு வைங்க. சார் பொங்கலையா? ஆமாமா, சோறு பொங்குறேன். கெஸ்ட் ஹவுஸ்ல ஆள் இருப்பாங்க. என்ன வேணும்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுப்பாங்க. என்ன கேட்டாலுமா? என்ன கேட்டாலும். பருப்பு சோறு, புளிச்சோறு, லெமன் சோறு. போதும். அதனால வந்த விளைவு தான் இங்க வரைக்கும் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுன சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. நீங்க உங்க வீடு மாத்திட்டீங்க, நான் கொண்டுட்டு வரல. இல்ல, உள்ள ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், போய் பாரு. இல்ல இருக்கட்டுமே. மாத்திட்டு வா போ. பேச்ச பாரு. வாயாடி வாயாடி சூட்ட பேசுவான். வேண்டாம் வேண்டாம், இத பத்தி பேசாத. இல்ல,
நான் மெதுவா. இது நல்லா இருக்கா?